கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் யாவரையும் ஜெகோவா ஷாலோம் என்ற நாமம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் 4 காரியங்களில் அதிக விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதிக நாட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆவல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆம், இயேசுவை காண மிகுந்த ஆவல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இங்கு இருந்த காலகட்டத்தில் திரட்டலான மக்கள் இயேசுவின் பின் சென்று அவரை காண ஆவலுடன் காத்து கொண்டிருந்தார்கள். மற்றும் ஒரு வசனம் கூறுகிறது, சில கிரேக்கர்கள் பிலிப்புவிடம் வந்து நாங்கள் இயேசுவை காண ஆவலாயிருக்கிறோம் என்று கூறினார்கள். அதே போல நாமும் இயேசுவை காண ஆவலுடன் இருக்க வேண்டும். மார்த்தாளை போல இயேசுவை நம் வீட்டில் விருந்தினராக ஏற்றுக்கொள்ள ஆவலுடன் காத்து கொண்டிருக்க வேண்டும். மரியாளை போல இயேசுவின் பாதத்திலிருந்து வசனங்களை கேட்க வேண்டும். திரளான மக்கள் மலையின் மீது ஏறி இயேசுவின் மலைப்பிரசங்கத்தை ஆவலுடன் கேட்டார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்த அழைப்பு நிறைவேற ஆவலுடன் நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆம், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், பவுல், பேதுரு, சீஷர்கள் போன்றவர்கள் இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றினார்கள். அதே போல நாமும் இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்ற ஆவலுடன் இருக்க வேண்டும். வசனம் வசனம் வசனம், நமக்கு தேவையானது வசனம், நமக்கு விருப்பமானது வசனம், நமக்கு ஆசையானது வசனம். இப்பொழுதும் வசனத்தை நாம் ஆராய உள்ளோம். இன்று நான் வேத ஆராய்ச்சிக்கென்று எடுத்துக்கொண்ட பகுதி என்னவென்றால் ஒரு லத்தீன் வாசகம். ஆம், இதில் 3 சொற்கள் இருக்கின்றது. வேணி, விடி, விஷி. வேணி என்றால் ஐ கேம், நான் வந்தேன். விடி என்றால் ஐ சா, நான் பார்த்தேன். விஷி என்றால் நான் வெற்றி அடைந்தேன். ஐ ஒன். ஐ கேம், ஐ சா, ஐ ஒன். இதுதான் அந்த லத்தீன் வாசகத்தின் மொழிபெயர்ப்பாகும். இது ஜூலியஸ் சீசர் என்ற ரோம சக்கராதிபதி அவர் அங்குள்ள வெற்றியை அடைந்தவுடன் அவர் மிகவும் ஆர்வத்துடன் எக்கால தொனியுடன் இந்த லத்தீன் வாசகத்தை அறிவித்தார். வேணி, விடி, விஷி என்றதை அறிவித்தார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நம் அருமை இயேசுநாதர் ஒருவருக்கே இந்த லத்தீன் வாசகம் உரியக்கூடியதாக இருக்கின்றது. அவரே ஜெயம் கொண்டவர், அவரே ஜெயம் பெறமானவர், அவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பவர். எனவே இந்த 3 வாசகங்களை பற்றி வேதத்தின் அடிப்படையில் நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவது என்ன சொல்லுகிறது என்றால், வேணி, ஐ கேம், நான் வந்தேன். இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நான் உலகத்திற்கு வந்தேன், பரலோகத்தின் மகிமையை வெறுத்து பூலோகத்தில் அடிமையின் ரூபமெடுத்து வெறுமையாக்கி கொண்டு வந்தேன் என்று கூறுகிறார். அவர் மாம்சமானார், அவர் மனிதனானார், அவர் ஸ்ரீயின் வித்தானார். ஏன்? எதற்காக? பாவிகளாகிய நம்மை ரட்சிப்பதற்காக, இழந்து போனவைகளை தேடுவதற்காக அவர் இவ்வுலகத்தில் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், இதை ஒரு வசனத்தின் மூலம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 1:15 இவ்வாறு கூறுகிறது, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களின் பிரதான பாவி நான் தான். இன்னும் சில வசனங்கள் என்ன கூறுகிறது என்றால், இயேசு இவ்வுலகத்திற்கு வந்த பல நோக்கங்களை கூறுகின்றது. முதலாவது நோக்கம் பாவிகளை ரட்சிக்க வந்தார். அடுத்ததாக கெட்டுப்போனவர்களை ரட்சிக்க வந்தார். நமது ஆத்துமா அழிவிழாமல் அதை ஜீவன் பெறுவதற்காக, ரட்சிப்பதற்காக இவ்வுலகத்திற்கு வந்தார் என்று வசனம் கூறுகிறது. இவ்வுலகத்தை நியாயம் தீர்க்க இயேசு கிறிஸ்து வரவில்லை, அவர் உலகத்தை ரட்சிக்கவே வந்தார் என்று வசனம் கூறுகிறது.
அவர் ஊழியம் கொள்ள வரவில்லை, அவர் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருட்டாக தன் ஜீவனை கொடுக்கவும் இங்கு வந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. சாத்தானின் கிரியைகளை அழிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. மற்றொரு வசனம் இயேசு கிறிஸ்துவின் பணி மிஷன் பற்றி கூறுகிறது. இது தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியால் கூறப்பட்டுள்ளது. ஏசாயா 61:1-3 வசனங்கள் என்ன கூறுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வந்தார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க வந்தார், சிறையிருப்பில் இருப்பவர்களை விடுதலை செய்து வந்தார், கட்டுண்டவர்களின் கட்டுகளை அவிழ்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இன்றும் நம் மத்தியில் அநேக சகையு போன்ற பாவிகள் இருக்கிறார்கள். நாமே சகையை போன்ற ஒரு பாவியாய் இருக்கிறோம். சமாதானம் பண்ணக்கூடியதாக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அதுவும் இல்லாமல் சமாரிய ஸ்திரீகள் அநேகர் நம் மத்தியில் இருக்கலாம். மகதலேனா மரியாள் போன்றவர்கள் அநேகர் நம் மத்தியில் இருக்கலாம். ஆயக்காரனை போன்ற அநேகர் நம் மத்தியில் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இவர்களை மீட்கும் பொருட்டாகவே இவ்வுலகத்துக்கு வந்தார். நான் வந்தேன், ஐ கேம் என்று கூறுகிறார். நாமும் புறக்கணிக்கப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், பிறரால் அவமதிக்கப்பட்டவர்களாய், வெட்கப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கலாம். தீண்டாமை என்ற நிலையில் கூட இருக்கலாம். நம்மை அநேகர் விரும்பாதவர்களாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு தேவை அன்பு, அரவணைப்பு, சமாதானம், சந்தோஷம். அதை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. எனவே இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்திருக்கிறார். நாம் அவரை தேடி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆம், நாம் எப்படி ஓட வேண்டும்? சகையை போல் அதிகமாக விருப்பத்துடன் ஓடி இயேசுவை நாம் காண வேண்டும். அதுவும் இல்லாமல் ஆயக்காரனைப் போல ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு சென்று தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்ல வேண்டும். கிட்டக்குமாரனைப் போல ஓடிப்போய், ஆண்டவரே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் என்று பாவ அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக நாம் அவரிடத்தில் சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம். பர்த்திமேயு குருடனை போல, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். அப்பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கும் கூட்டத்தார் நம்மை புறக்கணிக்கலாம், நம்மை அவமதிக்கலாம், நம்மை அவதூறாக பேசலாம், ஷட் அப் யுவர் மவுத் என்று கூட சொல்லலாம். என்றாலும் மீண்டும் மீண்டும் அந்த குருடனை போல, தேவனே தாவீதின் குமாரனே எனக்கு மேல் பிரியமாயிரும் என்று நாம் அதிகமாக அவரிடத்தில் நாம் கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர் கிட்ட நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆம், draw me nearer, 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 blessed Lord என்ற ஒரு பாடல் உள்ளது. இயேசுவின் அருகே சென்று கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு பேரின்பம் பெறுகிறது, சந்தோஷம் கிடைக்கிறது, சமாதானம் கிடைக்கிறது, நம்முடைய வியாதி பறந்து போய்விடும். எனவே இயேசுவை வாஞ்சையுடன் நாம் காண ஆவலுடன் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் எப்படி இயேசுவை காண வேண்டும்? அவர் வந்துவிட்டார் உலகத்திற்கு நம்மை காண்பதற்கு. இப்பொழுதும் பரலோகத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? யாக்கோபை போல போராட வேண்டும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று இயேசுவின் பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும். தாவீதை போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று கூற வேண்டும். எலியா தீர்க்கதரிசி போல ஊக்கமான ஜபத்தை செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் செய்யும் பொழுது வானத்திலிருந்து அக்கினியும் வரலாம், வானத்திலிருந்து மழையும் பெய்யலாம். சில வேளை நாம் வியாதியில் இருக்கும் பொழுது எசேக்கியாவை போல அழுது கொண்டே, ஆண்டவரே உமது மகன் மீது, உம்முடைய மகள் மீது கிருபையாயிரும் என்று அழுது அழுது ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம் கண்ணீரை காண்கிறார். நமக்கு
அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். மஞ்சள் லீல் என்ற ஒரு மரம் இருக்கிறது. அது சவுத் அமெரிக்காவில் இருக்கின்றது. மிக வசீகரமானது. வெரி வெரி அட்ராக்டிவ், வெரி வெரி பியூட்டிஃபுல். அதனுடைய கனிகள் ஆப்பிள் பழம் போன்றது. ஆனால் இட் இஸ் அ டேஞ்சரஸ் ட்ரீ. அது நச்சுத்தன்மை வாய்ந்தது. அதன் அடியில் யாரும் நிற்கக்கூடாது. நச்சுவாய்க்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த கட்டையை எரிக்கக்கூடாது. நச்சுவாய்க்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. இதே போல் தான் சாத்தானும் நமக்கு வசீகரமான அட்ராக்டிவ் சோதனையை நமக்கு கொடுப்பான். அவன் ஒரு நச்சு. சேட்டன் இஸ் அ பாய்சன். எனவே அவன் அருகில் போகக்கூடாது. அவனை நாம் தொடக்கூடாது. அவனோடு உறவாடக்கூடாது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இயேசு நமக்காகவே, பாவிகளுக்காகவே உலகத்தில் வந்தார் என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது லத்தீன் வாசகம் என்ன கூறுகிறது என்றால் விடி. விடி என்றால் நான் கண்டேன், ஐ சா, நான் கண்டேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னத்தை கண்டார்? இவ்வுலகத்தில் வந்து பாவிகளை பார்த்தார். அவர்கள் செய்யும் பாவங்களை பார்த்தால் அங்கு வறுமையிலும் வியாதியிலும் துக்கத்திலும் அலரும் மக்களை கண்டார். அவர்களை பார்த்தார். அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அலைந்து கொண்டிருந்தார்கள். எனவே மனதுருகினார். இயேசு வந்தார் உலகத்திற்கு. இயேசு கண்டார். என்னத்தை கண்டார்? நமது அவதி நிலையை கண்டார், மனதுருகினார். இதைத்தான் ஒரு வசனத்தில் நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 9:36 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார், நம்மை கண்டார், நம் மீது மனதுருகிறார். இன்றும் மனதுருகி கொண்டே இருக்கின்றார். எதை பார்த்து மனதுருகிறார்? நாம் சிதறப்பட்டு இருக்கின்றோம், வழி தெரியாமல் அலைந்து கொண்டு இருக்கின்றோம், பாவ சேற்றில் விழுந்து கிடக்கிறோம். நினைவ பட்டணத்து மக்களைப் போல வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களாக நாம் இருக்கிறோம். இதை பற்றி பரிதாபமான நிலையை அவர் கண்டு கொண்டே இருக்கிறார். அதுவும் இல்லாத தீராத வியாதி நமக்கு இருக்கலாம். கேன்சரை எடுத்துக்கொள்ளுங்கள். மிகவும் அது ஒரு தீராத வியாதி. உலகமெங்கும் அதிகம் பரவி கிடக்கிறது. அந்த வியாதியில் அதிகமான வேதனை அடைபவர்கள் உண்டு. அந்த கீமோதெரப்பி வேதனை மிகவும் அதிகமானது. அந்த கீமோதெரப்பி என்ற ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் அழுது கொண்டே இருப்பார்களாம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய மன கஷ்டத்தை, துயரத்தை, நம்முடைய அலறுதலை, பரிதாப நிலையை பார்த்து கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்தார், நம்மை கண்டார், நம் துயர நிலையை பார்க்கிறார். என்ன செய்கிறார்? அந்த காலத்தில் அவர் கிராமமாக சென்று பிரசங்கித்தார், வியாதியஸ்தர்களை குணப்படுத்தினார் என்று வசனம் சொல்லுகிறது. இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து வீடு வீடாக வருகிறார். வந்து என்ன செய்கிறார்? நம்முடைய துக்கத்தை, துயரத்தை, கண்ணீரை எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறார். நம் பயத்தை எடுத்து போடுகிறார். யாக்கோபு என்னும் சிறு மந்தையே, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம் வீட்டில் இருக்கும் பொழுது கொடுமை நம்மை அணுகாது, திகில் நம்மை அணுகாது, திக்கினம் நம்மை அணுகாது, தீமை, தீங்கு, தீவினை எதுவும் அணுகாது, வாதை நம்மை அணுகாது. யாருக்கும் நாம் பயப்பட மாட்டோம். உதாரணமாக வெதர் ஃபோர்காஸ்டில் திடீர்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சுனாமி வரப்போகுதுன்னா உடனே எல்லாருக்கும் திகில் வந்துவிடும். என்றதால் நமக்கு தெரியும் எவ்வளவு பேரழிவு வரும் என்று நமக்கு தெரியும். இவ்வாறாக நாம் என்ன செய்கிறோம்? திகிலுக்கு விலகி இருப்போம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வந்தார், கண்டார், நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மிடம் அன்பாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறவராகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை வழி நடத்துகிறார், நமக்காக யுத்தம் செய்து வெற்றியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறது. மற்றொரு வசனம் மிக அழகாக கூறுகிறது, அவர் நம் ஆத்துமாவை மரணத்தினின்று காக்கிறார், நம் கண்ணீரை கண்களிலிருந்து காக்கிறார்,
நம் கால் இடராதபடி அவர் காத்து கொண்டே இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் வந்து நமக்கு 7 த கிரேட் ஐ ஆம் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அவர் உலகத்தின் வந்த நோக்கமே இந்த 7 வாக்குத்தத்தங்களை கொடுப்பதற்காகவே தான். ஆம், அவர் என்ன கூறுகிறார்? நான் ஜீவ அப்பமாக இருக்கிறேன், உங்கள் ஆத்ம பசியை நான் நிச்சயமாக நீக்குவேன். ஆத்ம பசி மட்டுமல்ல, சரீர பசியையும் அவர் நீக்குவார். 4000 பேர் 5000 பேரை போஷித்த இயேசு கிறிஸ்து பசியால் வாடும் மக்களை கண்டு அவர்கள் பசியை போக்குவார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுப்பார். அன்றன்றுள்ள மன்னாவை அவர்களுக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து நமக்கு ஜீவாப்பமாக இருக்கின்றார். நம் கண்களுக்கு அவர் ஒளியாக இருக்கிறார். நாம் ஆவிக்குரிய கண்கள் குருட்டாட்டம் உள்ள கண்களாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுது நமக்கு வெளிச்சமான கண்கள் கிடைக்கின்றது. அதன் மூலம் வேதத்தின் அதிசயங்களையும் மகத்துவங்களையும் நாம் படித்து கொண்டே இருக்கலாம். அதுவும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நானே உனக்கு வாசல், நீ என்னுள் வந்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவாய் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு சுகத்தின் வாசல், நமக்கு ஆரோக்கியத்தின் வாசல், நமக்கு செல்வத்தின் வாசலாய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தின் வாசலாய் இருக்கிறார். எந்த கதவுகள் அடைக்கப்பட்டதோ அது ஆசீர்வாத கதவுகளாக இருக்கும் பொழுது அதை திறந்து நானே வாசல், கம் அண்ட் என்ஜாய் மை பிளெஸிங் என்று அவர் கூறுகிறார். அதுவும் இல்லாமல் நாம் சில வேளைகளில் சிதறப்பட்டு பாதை தெரியாத ஒரு ஆட்டை போல இருக்கலாம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக நம்மிடத்தில் வந்து நம்மை தோளில் சுமந்து கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கூறுகிறார். ஆம், நமக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. பாவத்திற்கு செத்து நாம் பிழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிரோடு எழுந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் இவ்வுலகத்தில் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பரலோகத்துக்கு எப்படி செல்ல வேண்டும் என்ற வழி நமக்கு தெரியவில்லை. அப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்து என்ன கூறுகிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். பரலோகத்துக்கு போவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியாயிருக்கிறார். நாம் சூனியத்திலும் சூனியமானவர்கள். வசனம் கூறுகிறது, we are zero, we are nothing, dust and ashes. நாம் கனி கொடுக்காத மரமாக இருக்கலாம். அப்பொழுதும் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று கூறுகிறார். எஸ், we are fruity Christians, we are salty Christians, we are illuminated Christians ஆக இருக்கிறோம். ஒரு வாலிபனுக்கு ஹார்ட் ட்ரபிள் வந்தது. சர்ஜனை போய் பார்த்தான். அப்போ சர்ஜன் சொன்னார், யூ ஹாவ் டு அண்டர்கோ ஆப்ரேஷன். ஏனென்றால் உன்னுடைய இருதயத்தை சுற்றி உள்ள ஜவ்வு பெரிகார்டியம், அது இரத்தத்தை சீராக உள்ளே அனுப்பவில்லை என்று கூறினார். அவன் சர்ஜரி பண்ணான், நன்றாக சீராக இருதயம் இயங்கினது. இதை போல்தான் சாத்தான் என்ன செய்வான்? நம்முடைய ஆத்மாவை சுற்றி பாவம் என்ற சுவரை எழுப்பி விடுவான். அந்த சுவர் தகர்க்கப்பட வேண்டும், அந்த சுவர் இடிக்கப்பட வேண்டும். அந்த சுவர் தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரு சுவராக இருக்கிறது. அதை நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தகர்த்து எறிவோமானால் இயேசுவுக்கும் நமக்கும் நல்ல சுமூகமான ஒரு உறவு இருக்கும். 3வது வாசகம் என்ன கூறுகிறது? அது விஷி என்று கூறுகிறது. விஷி என்றால் ஐ ஒன், நான் ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நான் உலகத்திற்கு வந்தேன், நான் பார்த்தேன், நான் ஜெயித்தேன். தட்ஸ் ஆல். இயேசுவினுடைய பணி அதுதானே, அது முடிந்தது. அவர் பாதாளத்தையும் அவர் மரணத்தையும் அவர் சாத்தானையும் வென்றார். அவர் வெற்றி வேந்தன், ஜெயபலமானவர், ஜெயம் கொடுப்பவர். அவர் எங்கு திரும்பினாலும் வெற்றி 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 தான். அவர் எண்ணங்களில் வெற்றி, அவர் செயல்களில் வெற்றி.
அவர் நடக்கையில் வெற்றியாக இருந்தார். அதே வெற்றியை நமக்கும் கொடுக்கிறார். ஒரு வசனம் கூறுகிறது இவ்வாறு, 1 கொரிந்தியர் 15:55, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று கேட்கிறார். இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று கூறுகிறார். எனவே வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமையாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையால் தான் நம்முடைய விசுவாசம் அடிக்கல் நாட்டப்பட்டு இருக்கின்றது. ஆம், மரணத்திற்கு முடிவு கிடையாது. நாமும் இயேசு கிறிஸ்துவை போல இயேசுவோடு எழுந்து நாம் இயேசுவோடு கூட காலாகாலமாய் நித்தியமாய் அரசாளுவோம். ஏனென்றால் வல்லமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து அகிலத்தை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து நோய் நொடிகளை ஜெயித்தவராகவே இருக்கிறார். எனவே அவர் ஒரு ஜெயக்கொடியை பிடித்தவராக இருக்கிறார். நாம் அவர் பின்னாலே ஜெயக்கொடியை பிடித்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். வல்லமை என்று சொல்லும் பொழுது அநேகர் சொல்லலாம், உலகத்தில் அநேக சக்திகள் இருக்கின்றது. ஆனால் அந்த சக்திகளில் சில அழிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறது, ஆக்கக்கூடிய சக்திகளாக இல்லையே. டொர்னடோ என்ற ஒரு சுழல் காற்றை எடுத்துக்கொள்ளுங்கள், மிகவும் சக்திவானது, அழிக்கும், மனிதனை அழிக்கும். சுனாமியை எடுத்துக்கொள்ளுங்கள், சமுத்திர அலை மனிதனை அழிக்கும். எலக்ட்ரிசிட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள், நாலா வட்டத்தில் ஆக்சிடென்ட் நடக்கலாம், எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் நடக்கலாம், அழிவுதான். அட்டாமிக் எனர்ஜியை எடுத்துக்கொள்ளுங்கள், அழிவுதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமைதான் ஆக்கப்பூர்வமானது. அது நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை பாதுகாக்கும், நமக்கு ஒரு உன்னத நிலையை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதின் வல்லமையில் பல மாற்றங்களை நாம் காணலாம். யோசித்து பாருங்கள். நாம் சந்தேக பிராணிகளாக தோமாவை போல இருக்கலாம். யாரெல்லாம் சந்தேக பிராணிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார், ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறார். ஆம், சில வேளைகளில் நாம் கூட, ஆண்டவரே நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், என் வியாதி நீங்கவில்லை, என் கடன் நீங்கவில்லை, என் பிள்ளைகளுக்கு சரியான படிப்பு வரலை என்று நாம் சில வேளை சந்தேகப்படலாம். இயேசு கிறிஸ்து என் ஜெபத்தை கேட்கவில்லையா என்று கூறலாம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் வந்து நின்று தமது தழும்புள்ள கரங்களை காண்பிப்பார். அப்பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும்? என் ஆண்டவரே, என் தேவனே என்று கூற வேண்டும். அதே போல நாம் பயந்தாங்கொள்ளிகளாக இருக்கலாம். யாரெல்லாம் பயந்தாங்கொள்ளிகளாக இருக்கிறார்களோ அவர்களை ஹிமாலயன் வெற்றிக்கு கொண்டு போய்விடுவார். உதாரணமாக சீஷர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் அவர்கள் பயந்து மேலறையில், பூட்டிய அறையில் யூதர்களுக்கு பயந்து இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் பலம் கொண்டார்கள். பெந்தெக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள், வல்லமை பெற்றார்கள். இயேசுவுக்காக அதிகமாக அவர்கள் சாட்சிகளாக இருந்தார்கள். பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் படிப்பறிவில்லாதவன், டோரா கிளாஸுக்கு போல, பைபிள் கிளாஸுக்கு போல, ஸ்கூலில் மலைக்கு கூட ஒதுங்கினது கிடையாது. என்றாலும் அப்போஸ்தலர் நடபடிகளில் கூறப்பட்டிருக்கிறது, பெந்தெக்கோஸ்தே தினத்தின் அன்று பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அநேக பழைய ஏற்பாடு வசனங்களை கோட் பண்ணி மிக அழகாக ஒரு பிரசங்கம் செய்தான் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போல சிலர் மகதலேனா மரியாளை போல விரக்தியுடன் இருக்கலாம். இயேசு எங்கே, இயேசு எங்கே என்று அலைந்து கொண்டே இருக்கலாம். இயேசு வந்து என் மகளை நீ அழாதே என்று கூறுகிறார். அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. இன்னும் சிலர் பின்மாற்றம் அடையலாம். 7 சீஷர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் பேதுருவோடு கூட சென்று மீன் பிடிக்க போயிட்டாங்க. மனுஷரை பிடிக்கணும்னு ஏசாமி சொல்லியிருக்காரு, மீன் பிடிக்க போயிட்டாங்க. அப்படிப்பட்ட பின்மாற்றம் உள்ளவர்களை இயேசு கிறிஸ்து பிடித்து எனக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று கூறுவார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. எஸ் வினி விதி விஷி. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நான் வந்தேன், நான் உங்களை கண்டேன்,
நான் வெற்றி பெற்றேன் என்று கூறுகிறார். இயேசுவின் வல்லமை நமக்குள் இருக்க வேண்டும். ஒரு கவிஞர் இவ்வாறு பாடுகிறார், ஒருவன் இறந்து விட்டால் வீதி வரை வருவார்களாம் உறவுக்காரர்கள் எல்லாம், வீடு வரை மனைவி வருவாளாம், காடு வரை பிள்ளை வருவான், ஆனால் கடைசி வரை யார்? இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் வருவார். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே இந்த லத்தீன் வாசகம் உரித்தாகுத, வேணி விடி விஷி, நான் வந்தேன், நான் கண்டேன், நான் வென்றேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்கள் நண்பர்களே, இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? ஜெபம் நமக்கு ஜெயமாக இருக்கிறது. ஜெபத்தின் மூலம் நாம் உலகத்தை அசைக்கக்கூடும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய சத்திய வசனங்களை கேட்டோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, உம்முடைய அன்புக்காக நாங்கள் ஏங்கி நிற்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களிடத்தில் அன்பாகவே இருக்கிறீர். உம்முடைய அன்பு நிலையானது, மாறாதது. அது எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்க உதவி புரியும் கர்த்தாவே. உம்முடைய வல்லமையை எங்களுக்கு தாரும், உம்முடைய கிருபையை எங்களுக்கு தாரும், உம்முடைய இரக்கங்களால் எங்களை முடிசூட்டும் கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்தாவினால் எங்கள் நிரப்பும் கர்த்தாவே. நாங்கள் மேலும் மேலும் வேதத்தின் வசனங்களை தியானம் பண்ண நீதாமே கிருபை புரியும் கர்த்தாவே. இப்பொழுதும் நாங்கள் உலகத்திற்குள் உங்களுக்கு சாட்சியாக செல்ல போகிறோம் கர்த்தாவே. இது எங்களோடு கூட வந்து எங்களை வழிநடத்தி காப்பாற்றி எங்களுடைய தேவைகளை சந்தித்தள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென், ஆமென். நானும் பற்றி ரட்சகா வீழ்வர்க்கமடையே பேரன்பை கோரே தாண்டவா நான் சாட்சி கூறுவே. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். இந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். உந்தன் நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதால் நீர் கைபிடி இவ்வேளையை காப்பி தேவாவியா. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். நீர் மாட்சியோடு வருவி அப்போதே கழிப்பேன். வாசஸ்தலம் கொடுப்பே மெய் பாக்கியமாடாய்வேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன்.